ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாதாளி அரீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே பரவலாக கண்டிப்பாக தினசரிகள் இல்லை வார இதழ்கள் இல்லை இன்டர்நெட் நியூஸ் இதில் எதில் பார்த்தீங்கன்னாலும் அடிக்கடி தென்படுற வார்த்தைகள் வந்து சாட் ஜிபிடி இல்லை கூகுள் பார்ட், இந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி தென்படும். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், சில பேர்களுக்கு அது என்னன்னு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதோட அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து செயற்கை நுண்ணறிவு, இங்கிலீஷில் வந்து அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்ல பார்த்தோம்னா, எல்லோரும் நிறைய பேர் பரவலாக பார்த்துருக்கலாம். நம்ம ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மீட்டிங்கில் வந்து ரஜினி வந்து அவரோட உருவாக்குற ரோபோ சிட்டியை வந்து அறிமுகப்படுத்துவார். அப்போ பல வல்லுநர்கள் வந்து அந்த ரோபோட்டை விதவிதமாக கேள்வி கேட்பாங்க. இசையை பற்றி, இல்லை சண்டை, வேறு லாங்குவேஜ், இது மாதிரி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த ரோபோ வந்து அவங்களுக்கு என்ன தேவையான பதிலோ கரெக்டான பதிலை கொடுக்கும். இதுதான் ஒரு சுருக்கமான உதாரணம், ஏஐயோட அசிஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம பேசுகிற இந்த அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அந்த இதில் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு துணைக்கு வந்து அது ஒரு மனித உருவம் கொடுத்துருப்பாங்க ரோபோவாக. இப்போ வந்திருக்கிறது எல்லாமே வந்து இப்போ கம்ப்யூட்டர் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நம்ம கேள்வி பதில்களில் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட அடிப்படை விஷயம். ஏஐ அசிஸ்டன்ஸ் இது எல்லாமே அப்படி தான், செயற்கை நுண்ணறிவு துணையாளர்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த சாட் ஜிபிடி, இது கூகுள் பார்ட், இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி உலகத்தையே கிட்டத்தட்ட ஆட்டு வைக்குதுன்னு வச்சுக்கலாம். இது என்ன ஏதுன்றதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இதில் முதல்ல வந்தது வந்து சாட் ஜிபிடின்றது தான். சாட் ஜிபிடின்றது வந்து ஏஐ ஃபோரம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அதை உருவாக்குனாங்க. இது வந்து ரொம்ப நாளாக பல கம்பெனிகள் அதில் அந்த துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது ஃபார் பப்ளிக் அப்படின்றது வந்து இந்த ஏஐ ஃபோரத்தோட சாட் ஜிபிடி அப்படின்றது தான். இது வந்து நவம்பர் 2022 அதை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இருந்து அதை பப்ளிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை உபயோகப்படுத்தி பல விஷயங்கள் செய்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக மார்ச் 2023 கூகுள் அவங்களோட ப்ராடக்டான பார்ட் அப்படின்ற ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன வசதிகள் அப்படின்றத பார்க்கலாம். இதை தவிர இன்னொரு கம்பெனி இருக்குது, அது வந்து சைனா கம்பெனி, பைடு அப்படின்ற அவங்களோட கம்பெனியில் எர்னி, அவங்களோட இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கு பேர் எர்னி. இது எல்லாமே சாட்பாட்ஸ். பட் எர்னி, அந்த பைடு வந்து வழக்கம் போல் அவங்க சைனாவோட கம்பெனின்றனால அது அவ்வளோ தூரம் மற்ற இடங்களில் அது பயன்பாடு அவ்வளோவா இல்லை. அதுபோக அதோட டேட்டா செட், பேசிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டட். ஸோ இப்போ மெயின் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வெர்சஸ் கூகுள் பார்ட், இந்த ரெண்டு தான் இன்றைக்கி உலகத்தையே வந்து ஆளுது. இது என்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அந்த சாட் ஜிபிடி அப்படின்றது வந்து இந்த ஏஐ ஃபோரம் அப்படின்றது, இதோட பின்புலத்தில் இருக்கிற கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட். அவங்க தான் இன்ஃபேக்ட் அவங்களோட ஓன் கம்பெனி மாதிரி தான் அது ஒரு இண்டிபெண்ட் ஃபோரம். அவங்க இதை உருவாக்கி ரொம்ப வருடமாக ஒர்க் பண்ணி அதை உருவாக்கி இப்போ நவம்பர் 22 அதை இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம சாட் பாட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி, கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி, இதே மாதிரி தான். நம்ம என்ன சந்தேகம் வேணால் அதை நம்ம கேட்கலாம். என்ன சினிமாவுக்கு போகலாம், இல்லை ஒரு கதை எழுது, ஒரு கவிதை எழுது, இல்லை ஒரு லீகல் கொஸ்டின், இந்த மாதிரி எது வேணால் நம்ம இந்த சாட் பாட்டை கேள்வி கேட்கலாம். இந்த சாட் ஜிபிடி வந்து அவங்களோட ஜிபிடி அப்படின்றது வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீஎம்ப்டிவ் டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னிக் அப்படின்றது தான் அதோட சுருக்கம் தான் ஜிபிடின்றது. ஸோ அதில் வந்து இப்போ 3.5 ஆரம்பித்தாங்க. இப்போ 3.5, இப்போ 4 வெர்ஷன் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். சாட் ஜிபிடி யார் வேணால் உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி வந்து அதை பல பேர் உபயோகப்படுத்துறதுனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. பட் அதையும் அவங்க கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது என்னென்னா, இதோட உங்கள் பேசிக் டேட்டா, அதுக்குள்ள பின்புலம் டேட்டா என்னென்னா,
நம்மளை மாதிரி எல்லா உபயோகிப்பாளர்கள் பேசுகிறத வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜ். வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸும் நல்லா வரும். இது பொதுவாகவே ரெண்டுக்குமே வச்சுக்கலாம். கூகுள் பார்டுனாலும் சரி, சாட் ஜிபிடினாலும் சரி, ரெண்டுக்குமே வச்சுக்கலாம். இந்த சாட் ஜிபிடி நான் சொன்ன மாதிரி 3.5, அதே மாதிரி இதோட ப்ரொஃபஷனல் வெர்ஷன் இருக்குது, அது Chatgpt4 இருக்குது. அது வந்து சார்ஜபிள், அது பெர் மந்த்து $20 இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கூகுள் பார்ட், இது வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜ் மாடல் laMDA அப்படின்ற லாங்குவேஜ் மாடலில் அவங்க அதை உபயோகப்படுத்துகிறாங்க. சாட் ஜிபிடியில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இன்றைக்கி பொதுவாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அதோட பேக் அண்ட் இன்ஃபர்மேஷன் இது வந்து டேட்டா அப்செட் வந்து செப்டம்பர் 2021 வரைக்கும் தான் அவங்க அந்த டேட்டா செட்டு அப்டேட் இருக்குது. பட் கூகுள் பார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க லைவாக இன்டர்நெட்டோடு இருக்கிறதுனால அவங்களோட டேட்டா செட் எல்லாமே வந்து அப் டு டேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை டைம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனோ வேணும் அப்படின்னா அது வந்து கூகுள் பார்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு சினிமா வருது அப்படின்னா அது வந்து அப் டு டேட்டாக இருக்கும். வேறு சாட் ஜிபிடியில் அதை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். மற்றபடி சாட் ஜிபிடி வந்து பல உபயோகிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அவங்க தொடர்பு கொள்கிறதுக்கோ அவங்க பதில் பேசுகிறதுக்கோ பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ரொம்ப ஒரு சக மனிதர்களோடு நம்ம பேசுகிற மாதிரி இயல்பாக இருக்குது. கூகுள் பார்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். பட் இந்த டைம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இது ஒரு முக்கியமான வித்தியாசம் இது. மற்றபடி இரண்டுமே இப்போ வந்து உபயோகிப்பாளர்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐபிஎம்மில் வாட்சன் அப்படின்னு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் முந்தைய கொண்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப லீகல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பயன்பாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அது ஒரு கோர்ட்டு கேஸ்லேயே கூட அது வின் பண்ணிச்சு. அதே ஒரு லீகலாகவே அதை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அஃபிஷியலாக யூஎஸில் ஒரு கோர்ட்டில் வாட்சன் வாதாடி அந்த கேஸை வெற்றி பெற்று கொடுத்துருக்கு. இதை மாதிரி மெடிக்கல் துறையில் நிறைய இது வந்து அதோட சாத்தியக்கூறுகள் வந்து மிக 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 அதிகம். இது வந்து பொதுவாக மக்கள் பயப்படுறது என்னென்னா, இந்த செயற்கை நிறையா பத்திரிகைகளில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் வந்த உடனே இனிமேல் வந்து இதனால் இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு போயிடும், அவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு போயிடும்ன்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. கம்ப்யூட்டர் முதல்ல வந்தப்போ அதை தான் சொன்னாங்க, டெலிஃபோன் வந்தப்போ அதை தான் சொன்னாங்க, இன்டர்நெட் வந்தப்போ அதை தான் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பஞ்சாலைகளில் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம அப்பா தாத்தா வந்து வேறு துறையில் வேலை பார்த்தாங்க, நம்ம வேறு துறையில் வேலை பார்க்குறோமே தவிர இன்றைக்கும் வந்து அதுக்குரிய அந்த துறையில் இருக்கக்கூடிய டிமாண்டோ எதுவுமே குறையலை. ஸோ வேலைவாய்ப்பு போயிடும் அப்படின்றது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயந்தான். ஆனால் இதோட பலன்கள் வந்து எண்ணிலடங்காதது. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக அந்த சாட் ஜிபிடியை வச்சு அமெரிக்காவில் உள்ள பல நியூரோ சயின்டிஸ்ட் வந்து ஒரு பிரெயின் ஸ்கேன் பண்ணுறப்ப அதை பண்ணி அதை சாட் ஜிபிடி உதவியோட அந்த மனிதர்கள் நினைக்கிறத பேச்சு வடிவமாக மாற்றியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு லேபரேட்டரி லெவல் தான். இதோட பயன்பாடு என்னங்கன்னா, பிற்காலத்தில் வந்து பேச்சு குறைபாடு உள்ள பல மனிதர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அவங்களோட எண்ணங்களை பேச நினைக்கிறத நம்ம ஒரு மனித வடிவில் அவங்க குரல் மாதிரியே நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு அது பதில் கிடைக்கிறதுக்கு அது பல மடங்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முடியாத நிலையில் இருக்கவங்க, வயதானவர்கள், அவங்களால பேச முடியலைன்னா கூட அவங்களோட எண்ணங்களை நம்ம புரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும். இது வந்து மருத்துவத்துறையில் ஒரு பெரிய புரட்சியாக இருக்கும். மற்றபடி இந்த சாட் ஜிபிடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இதோட உதவியோட கிட்டத்தட்ட 100 நாவல் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டார் இந்த குறுகிய காலத்திலே. அதில் ஒரு நாவல் வந்து பிரபலமாகி நிறைய புக்ஸே அவருக்கு வித்துருச்சு. இது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அதில் இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு லீவ் லெட்டர் எழுதுறதுனாலும் சரி, ஒரு பெரிய கட்டுரை எழுதுறதுனாலும் சரி அப்படி. இன்ஃபேக்ட் சில கம்பெனிகள், காலேஜுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்வி நிறுவனங்களில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறப்ப சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடாது, காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் இதை தடை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பரவலாக பேச்சு வந்துருச்சு. ஏன்னா இது பல பேரோட வேலையை வந்து ரொம்ப எளிதாக்கிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களா ஒர்க் பண்ணாமல் இது மூலமாக கேட்டு எழுதி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது.
இது கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் இதை தாண்டி அதை நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட செயல்திறனோ நம்மளோட புத்திசாலித்தனமோ இருக்குது. இதுதான் வந்து ஒரு சில பொதுவான விஷயங்கள். மற்றபடி இன்றைக்கி இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித தொடர்பு கொள்ளக்கூடிய பேச்சுவாக்கில் இருக்குது அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா Chatgpt ரொம்ப ஈஸியாக இருக்குது மனிதர்களுக்கு. ரெண்டாவது அது முதல்லே வந்துருச்சு, நிறைய உபயோகிப்பாளர்களும் வந்துட்டாங்க. பட் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேட்டா செட்டு, அவங்களோட பேக்ரவுண்ட் டேட்டா இதெல்லாம் வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா அதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆள் கிடையாது. மற்றபடி நம்ம வந்து இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்றதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டையுமே உபயோகப்படுத்தலாம். நம்ம எதுக்காக ஏதோ ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும். எது ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி எது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதோ அதை உபயோகப்படுத்தலாம். இன்னும் சில விஷயங்களை பேசுவோம், நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.